Praise the Lord. வணக்கம் டாக்டர் தாசையா. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? என்று இறைவனுடைய தயவால நல்லா இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது உங்களோட இருந்து பேசுறது கான்சஸ் சிட்டி, கான்சஸ். போன வாரத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் இருந்த இடம் லோமலிண்டா, அதாவது இது லாஸ் ஏஞ்சலஸ். அங்க இருந்தோம். ஓகே. அங்க ஒரு பெரிய சர்ச்சை நாங்க அட்டெண்ட் பண்ணோம். அதனுடைய மெம்பர்ஷிப் ஏறக்குறைய 6000 பேர். 6000 மக்கள். அது ஒரு பல்கலைக்கழக மருத்துவ பல்கலைக்கழகத்துல இருந்தது. அங்க என்னுடைய அக்காவின் பேத்தி ஒருத்தி இப்பொழுது அங்க மெடிக்கல் காலேஜில் படிக்கின்றார். நான் அவளை சந்திச்சேன். பிறகு ஞாயிற்றுக்கிழமை மேலபுங்கிற ஒரு இடத்துல அங்க ஒரு சாப்பல், அருமையான சாப்பல். அதுல என்னுடைய அக்காவினுடைய பேரன் கல்யாணம், அதாவது திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்காக எங்களுடைய குடும்பம் முழுவதும் கார் ஓட்டி சென்றோம். பிறகு அங்கிருந்து இங்க புதன்கிழமை காலையில சேர்ந்தோம். ஐயா, இங்க பாடு வெக்கை உஷ்ணம் என்றால் 105 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. கார்ல பரவாயில்லை, எங்களுடைய கார்ல ஏர் கண்டிஷனிங் இருந்ததுனால, அது வேலை செய்ததுனால அவ்வளவாக தோன்றவில்லை. வெளியிலே போனால் புல்லெல்லாம் இதா இருக்கு, என்னது காய்ந்து போயிருக்கு. ஒரு சின்ன ஒரு மேட்ச் அதாவது ஒரு தீய கொளுத்திட்டீங்களா அவ்வளவுதான், முழுவதுமே தீப்பத்தி எரியும். அப்படி காஞ்சி ரொம்ப படு மோசமா இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அமெரிக்காவில் சோளம், மக்காச்சோளம் அல்லது நீங்க ஆங்கிலத்திலே கூறுவார்கள் கார்ன், அது 25% 40% வரை அழிக்கப்பட்டு விட்டு. ஏன்னா அங்க தண்ணீர் கிடையாது, வெப்பம். அதனால இந்த சாமான், எல்லா சாமான் விலையும் கூடி போகும். ஏனென்றால் இந்த கான் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கொடுக்கறதுனால மாட்டுக்கறி விலை உயரும், இதாகும். பிறகு அதுல இருந்து சிறப்பெடுத்துதான் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறார்கள். அதாவது அதனால எல்லாமே விலை ஜாஸ்தியா போகும். ஆனா இங்க பார்த்தாதான் தெரியும், இது சரியாக இந்தியா மாதிரி படு உஷ்ணம். அது அங்க மாத்திரம் இல்ல, இது நாடு முழுவதுமே அப்படிதான். அதாவது மெம்பிஸ், டென்னசி அல்லது நான் இருக்கிறது கான்சஸ் சிட்டி, கான்சஸ். ஏன்னா மத்தியானம்லாம் எங்கேயும் வேலை செய்ய முடியாது. காலையில போவேன், காலையில தான் வேலைக்கு போகணும். அத காலையில தான் ஏதாவது வெளியில வேலை செய்யறதா இருந்தா செய்யணும், இல்லைன்னா இரவுல செய்ய வேண்டும். இந்த வெப்பநிலை நாங்க இப்ப இருக்கிறோம். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் நல்லா இருக்குது. ஆமேன், ஆமேன். அது மாத்திரமில்லை, நீங்கள் எங்களோட கலந்து கொண்டது அதை விட மகிழ்ச்சியான ஒரு விடயம். ஏனென்றால் செய்தியில் கூட நாங்கள் கேட்டிருந்தோம், அமெரிக்கானுடைய நிலை வெப்பத்தால் அங்கே பொருட்களோட விலை அதிக இருக்கிறது. ஏற்கனவே அங்கு வேலை தட்டுப்பாடு, அதோட எஃபெக்ஷன், அதனுடைய எதிரொலி இங்கு கனடாவிலேயும் வரும். அதனுடைய இன்னும் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள கனடா தேசமும் போக இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு கூட இருந்து நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் இருக்கும்போது எங்களை அவர் பூசிக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய இன்றைய நாள் தடைபடாமல் இந்த எபிசோட் 11வது பகுதி கூட நடத்துங்க. ஒரு ஜெபத்தோட நாம் துவங்குவோம் ஐயா. ஆமாம், துவங்கி பிறகு
இன்றைக்கு நான் கேட்ட சர்மன், அதாவது மேடை மேலே, அதாவது சர்ச்சில் கேட்ட ஒரு இதை நான் சுருக்கமாக சொல்ல போகின்றேன். அது நம்முடைய மிஷன், அதாவது நோக்கத்துக்கு ஒத்து போகின்றது. ஆகையினால ஒரு ஜெபத்தோட நாம துவங்குவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த நேரத்தை வாய்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய புத்தகமாகிய ரோமர் நாங்கள் படிக்கும் பொழுது உம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலார் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் அறியவும், எந்த சந்தர்ப்பத்திலே எதை பேசினார் என்பதை புரிந்து கொள்ளவும் எங்களுடைய உள்ளத்தை நீர் திறந்தரலாம். இந்த நேரத்திலே எத்தனையோ மக்கள், என கனடாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி, மனநொந்து வேலையின்றி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த செல்வம் பொங்கி வாழ்கின்ற நாட்டிலே மக்கள் பட்டினியாகவும் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை தருகின்றோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கின்றீர். இந்த பொருளாதார நிலைமையை நீர் மாற்றி அமைத்தரலும். உம்முடைய தூது பரவி முடிய வேண்டும். அதுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எத்தனையோ நேயர்கள் இப்பொழுதோ அல்லது இனிமேல் எப்பொழுதாவது கேட்கும்போது இதுல இருக்கின்ற சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அவருடைய இருதயத்திலே பதிக்கும்படிக்க உம்முடைய ஆவியானவரை எங்களுக்கு தந்தரலாம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, எனக்கு நான் மறந்து போறதுக்கு முன்னதாக 3 வசனங்களை உங்களுக்கு தர விரும்புகின்றேன். இது எல்லா நேயர்களுக்கும் இந்த ரேடியோனுடைய முக்கிய நோக்கத்திற்கும் உரித்தானது. ஆகினால நீங்க என்ன செய்யுங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4. வசனம் 1 முதல் 4, அப்படித்தானே ஐயா? ஆமாம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்பட்டு. ஐயா, நீங்க அது 1 தீமோத்தேயு, மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். சரி. தம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளை. நீங்க 1 தீமோத்தேயு, எனக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆமா, 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஆமென். அதாவது நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஆமேன். செய்கிறேன் ஐயா. எல்லா மனிதரையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய நோக்கம். ஆமேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சரி, நான் இது ஏன் உங்களுக்கு தருகிறேன்னு நான் சொல்லவில்லை. நீங்க அதை அந்த அண்டர்லைன் பண்ணி வைங்க. சரி. அடுத்தது லூக்கா 19ஆம் அதிகாரம் லூக்கா 19ஆம் அதிகாரம். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கதை தெரியும். இருந்தாலும் வாசியுங்கள். இதை நீங்கள் வாசியுங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவர் முதல் வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும். அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமான இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கின துண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துவேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அதாவது இங்கே நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனித குமாரன் வந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். ஆமென். என்ன, ஆனா அவரிடத்துல சீசரானீங்கன்னா நீங்க பாவட்டி தான், அதாவது தரித்திரம், இருக்கிற சொத்தை வித்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பயங்கரமான இது. ஏன்னா சகேயு பணக்காரன், பெரிய பணக்காரன். ஏன்னா அவன் தன்னுடைய பாதி சொத்தை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு, மற்றவர்களிடத்தை எதையாவது நான் களவெடுத்தால் 4 மடங்கு செய்வேன் என்று சொன்னான். அதை இவ்வளவெல்லாம் செய்துட்டா பிறகு அவன்கிட்ட எங்க பணம் இருக்க போகும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு கூட என்னது ரட்சிப்பு வந்திருக்கின்றது. ஆனா அவர் கடைசியில் அந்த வசனத்தை சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனித குமாரன் வந்திருக்கிறார். முதலாவதாக நீங்கள் படித்ததிலே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார், அல்லது அவருடைய சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றவே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனித குமாரன் வந்திருக்கிறார். ஆமென். சரி, இப்ப 3வது காரணம், இதை நீங்க போய் மத்தேயு 28ஆம் அதிகாரம்
19-20 இந்த 2 வசனங்களையும் நீங்க வாசியுங்க. இது உங்களுக்கு வசனம் 18 அல்ல 18, 19, 20. ஆமேன் ஆமேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட இதோ இயேசு இழந்ததை தேடி கண்டுபிடிக்கிறது தன்னுடைய தொழில் அல்லது ஊழியம் என்றும், இப்ப 3வதுல நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். இது சஜஷன் கிடையாது, இது ஆலோசனை கிடையாது, இது கட்டளை, செய்து ஆக வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அதுல தமிழ் மக்களையும் அதை குறிப்பிட்டிருக்கின்றது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அங்க நாம நிறுத்தி விடுகிறோம். அங்க நிறுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை பண்ணுங்க. இப்ப புரியுதா ஐயா? ஆமா ஆமா. தேவன் நாம எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வரும் பொழுது இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கிறதை தன்னுடைய மிஷன், அதாவது தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக்கினார். அவர் மேலே போறதுக்கு முன்னதாக, வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக தம்முடைய சீடர்களாய உங்களுக்கும் எனக்கும் கட்டளை கொடுத்திருக்கின்றார். இங்க இது கிடையாது. என்னது இது? ஆலோசனை கிடையாது. கூடுமானால் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து, அதோட நிறுத்தி விடாதீங்க, அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்டுகளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் ஐயா இந்த வேத பாடத்தினுடைய நோக்கம். அதுதான் இந்த ஒளிபரப்பு நிலையத்தின் நோக்கம். ஆமென். இங்க நமக்கு சாய்ஸ் கிடையாது. ஆமா. என்ன பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, ஐயோ என்ன நான் பிரசங்கம் பண்ணாவிட்டா எனக்கு ஐயோ ஐயோ. நமக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஜனங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நாம் அனைவரும் ஆண்டவரின் தூதை கொடுக்க வேண்டும். இது கட்டளை. கட்டளைனா கற்பனை. இதுக்கு இது கிடையாது. அதாவது இத இல்ல ஒருவேளை அவரு நமக்கு கொடுக்கல, அன்னைக்கு இருக்கிற சீஷர்களுக்கு தான் கொடுத்தாரு, கிடையாது. ஒரு மாற்று வழியும் இல்ல, மாற்று வழியும் கிடையாது. இது ஏயா இப்படி சொன்னார்னா, கடைசியில் இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்முடைய பாடத்துல போவோம். இது எல்லாம் அதுல இணைந்திருக்கு.
இதை நீங்க வாசியுங்க. இது நேற்று நான் இரவுல ஒரு சர்மன் கேட்டேன். அதுல இது ரொம்ப அழகா அவர் கொண்டு வந்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாம் புதுசுதான். நான் எதை புதுசா கேட்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஒரு அட்டவணை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களின் அட்டவணை, பெரிய அட்டவணை கொடுக்கிறார். எங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதுல எல்லாம் இணைக்கிறாரு. இணைச்சிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு என்றா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்க இதை வாசியுங்கள். 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இது கொச்சை தமிழ்ல சொன்னா, ஆமா, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நாம நம்முடைய ஊழியத்தை செய்து முடித்தால் ஒழிய யாரு இதுல இருக்கிற பெரிய அட்டவணை ரத்த சாட்சிகள் எல்லாரும் யாரும் அங்க பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன அவங்க அதுல சொல்லிருக்கு பாருங்க, இவர் இன்னும் பட்டதை அடையாமற் போனார்கள். இவங்க யாரும் பரலோகத்துக்கு போகல. அதுல 2 பேர் தான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. ஏன்னா 2 பேர் அதுல. ஆனா இருந்தாலும் அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. அந்த வருகை காத்திருக்க வேணும்னா நாம நம்முடைய ஜாபம் முடிச்சு ஆகணும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு, அதாவது நமக்கா காத்திருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. ஆமீன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா ஐயா? அதாவது நாங்கள் இந்த ஜோப்பை செய்து முடிக்காவிட்டால் அவர்கள் பூரணம் அடைய மாட்டார்கள், அப்படியா? அவங்க அங்க போக போறது இல்ல, அவங்க காத்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, நீங்க கல்யாணத்துக்கு போகும்போது இப்ப நான் அங்க இருந்து போயிட்டு, ஏன்னா எல்லாரும் ஏன்னா கோயில்ல சர்ச்சில் காத்துட்டு இருக்காங்க. அப்ப சர்ச்சில் இருக்கும்போது ஏன்னா மணவாளனும் காத்துட்டு இருப்பான், அந்த மணவாட்டி அதாவது இந்த பிரைட் நடக்கணும். பிரைட் வந்தால ஒழிய அங்க கல்யாணம் நடக்காது. அப்ப எல்லாரும் அந்த பிரைட் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று கொண்டு பிறகு அந்த பிரைடு வந்த பிறகுதான் கல்யாணம் அந்த இதுவே நடக்கும். ஆமா ஆமா. அதே மாதிரி நாம எப்படி சபையில கூடி இருக்கின்றோமோ அத மாதிரி நமக்கு முன்னால போன ஆட்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். யாருக்காக? அந்த நாம ஆண்டவருடைய ஊழியத்தை முடிக்க வேண்டும். ஆமென். முடித்தால் ஒழிய இந்த உலகத்திற்கு முடிவு வராது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாழ்க்கையிலேயே இது மிகவும் மிகவும் முக்கியமானது. யாரா இருந்தாலும் சரி, அவன் படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய தூதை பிரசங்கம் செய்ய வேண்டும். அதுக்கு சாக்கு போக்கு கிடையாது. அதனால எல்லாரும் போய் பிரசங்கம் செய்யணும் இல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில். ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்கள். ரோமர்
12 ரோமர் 12 அதுல அவரு ரொம்ப அழகாக சொல்ற. நீங்க 5ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லாரும் போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்ட வரத்தின்படி பல காரியங்கள் செய்யலாம். இந்த லிஸ்ட் பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. என எல்லாரும் போதிக்கணும், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், எல்லாரும் அது ஆண்டவருடைய இது கிடையாது. எப்படி நம்முடைய கையில 5 விதமான விரல்கள் இருக்கின்றன, பாதம் இருக்கின்றது, தலை இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் இருக்குன்னு. ஆனா ஒருமையாக செய்கிறது மாதிரி நாமும் செய்ய வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வாசியுங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். இதுக்கு நான் விளக்கமே தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சும்மா அப்படியே வாசியுங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்தவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மீட்சிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து இது எல்லாத்தையும் கோட் பண்றாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அதாவது நீ உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு. ஏன்னா ஜனங்க சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சத்துருக்களை நேசிங்கிறது புதிய ஏற்பாட்டு இதுன்னு இல்ல, அது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி செய்தால் அவன் அக்னி அவன் தலையிலே குவிப்பாய் என்றதுல சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன்னா இது நீங்க அப்படியே வாசிக்கலாம், இதுல ஒரு பெரிய இது கிடையாது. ஏன்னா இந்த 12ஆம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 12ஆம் அதிகாரத்துல போன தடவையில நான் பேசும்போது நாம எப்படி வண்ணாத்தி பூச்சி தன்னை மாற்றுகின்றது போல நாமும் ஆண்டவருடைய கிருபையினால மாற்றப்பட்டு அவருக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜீவனுள்ள பலியாக தர வேண்டும். ஆனா பலி கொடுத்தா நீங்க சாவீங்க, அதே நேரத்துல ஜீவனுள்ளதாகவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜீவனுள்ள பலி என்றால் அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணித்து அவரோட வாழ்கின்றதுதான் ஜீவனுள்ள பலி. ஏன்னா உங்களை ஒருவன் சுட்டு கொண்டு விட்டா பரவாயில்ல, அது ஒரே நாள்ல காரியம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 பேரு உங்களுக்காக பேசி கடைசியில அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப சுலபமானது. ஆனா தினந்தோறும் நிந்தை ஏத்துக்கொண்டு தினந்தோறும் நீங்க வாழ வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஐயா. கஷ்டம் ஐயா. அதத்தான் அவர் சொல்றாரு, அதத்தான் இதுல சொல்றாரு. என்னது நீங்க அந்த முதல்ல வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? என்னத்தை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கும் பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறிய வேண்டியதாக தக்கதாக உங்கள் மனம் புது மறுரூபமாகும். ஆகையினால கிறிஸ்துவின் வாழ்வு ரத்த சாட்சியாக மறிக்கிறத காட்டிலும் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இது ஒவ்வொரு ஆகையினால்தான் குறிப்பாக தாய்மார்களுக்கு இது ஒரு குறிப்பான அவங்க தினம் என்ன ஜீவ மதர்ஸ் டே வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அவர்களை நாம் போற்ற வேண்டும், கனம்படுத்த வேண்டும். அதே மாதிரி சேர்ச்சிலையா நீங்க போயின்ற சேர்ச்சோ எந்த சேர்ச்சில போனாலும் சரி, அங்க எத்தனையோ பேர் பின்னால இருந்து வேலை செய்யறாரு. குழந்தைகளுக்கு சண்டே ஸ்கூல் கிளாஸ் அல்லது சாபத் ஸ்கூல் கிளாஸ் அத அவங்க சொல்லி தர்றாங்க. அவர்ல பாராட்டுறது யாரும் கிடையாது. ஆமா, ஏன்னா அவங்க தினம் வாரம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருங்க. அவர்களை பற்றி யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க முன்னுக்கு பாட்டு பாடுறது கிடையாது. கொயர் பாடுனா நீங்க நல்லா பாடுனீங்க. ஆனா இந்த ஆட்கள் எங்க பின்னாலேயோ அல்லது இந்த பேஸ்மெண்ட்ல எங்கேயாவது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தராங்க. ஆகையினால அவர்களை நான் போற்ற வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இதுக்குதான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அன்சாங் ஹீரோஸ், பாட்டு பாடாத வீரர்கள். இந்த வீரர்களை யாரும் பாட்டு பாடுறது கிடையாது. அதைத்தான் இங்க அவர் கூறுகின்றார். இப்ப இந்த 13ஆம் அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா சர்வதிகாரிகளுக்கும் கம்யூனிஸ்ட்காரங்களும் ரொம்ப பிடித்தமானது. 13வது. ஆமா, ஏன்னா நீங்க அதை வாசிங்க. ஏன் அவங்களுக்கு இது பிடிக்குதுன்னு முதல் சில வசனங்கள் வாசிங்க. 13ஆம் அதிகாரத்திலேயா ஐயா? ஆமா, சரி வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் ரோமர். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்.
அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ நன்மை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் பாருங்க ஐயா, இந்த வசனங்கள் கம்யூனிஸ்டுக்காரங்க, பெடரல் இது காஸ்ட்ரோ எல்லாம் பெரிய பெரிய சர்வாதிகாரிகள் இந்த வசனங்களை வாசித்து கொண்டு கிறிஸ்தவர்களை நோக்கி நீங்க எல்லா எங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், எங்களுடைய அதிகாரம் எங்க இருந்து வந்ததுன்னா உங்களுடைய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை நான் எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கிறேன். இதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இதை நாம் என்ன பண்ண வேண்டும், அந்த காலத்துல பவுல் இருந்த காலத்துல அவர் இது ரோமாபுரியில இருக்கிற மக்களை குறித்து பேசுகின்றார். இந்த ரோம ராஜ்யத்திலே இருக்கின்ற அதிகாரிகள் படு மோசமானவர்கள், கொலையாளிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. சரி, ஆனால் அவர்களை காட்டிலும் படுமோசமானவர் யாருன்னா தம்முடைய சொந்த ஜாதிக்காரர்களே அவர்களை காட்டிலும் படுமோசமாக. இதை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசித்தீங்கன்னா பவுலுடைய லைஃப், அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு யாரு காத்துட்டு இருந்தாங்க? யூதர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அவரை தப்பு வச்சது யாரு? ரோமர்கள் தான். உண்மைதான், ரோமர்கள் படுமோசம்தான். அவர்களை காட்டிலும் மோசமானவர்கள் தன்னுடைய சொந்த ஊர்க்காரங்க. இது நீங்க அந்த சந்தர்ப்பத்தை சமயத்தை வச்சு பார்க்கும் பொழுது பவுலுக்கு ஓரளவுக்கு நீதி நியாயம் யாரிடத்திலிருந்து கிடைச்சது? ரோமர் மக்கத்துல இருந்தா வந்தது. ஆனா தான் பக்கத்து வீட்டுல இருந்து வரவில்லை, தன்னுடைய சொந்த ஜாதியில இருந்து வரவில்லை. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த சமயத்துல அதை அவர் எழுதுறாரு. அதை விட்டா வேற கவியும் கிடையாது. இப்போ இது இதுல அவரு இது கொஞ்சம் கஷ்டமான வசனங்கள் தான். இப்போ நீங்க இப்ப கனடாவில இதுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா கனடாவில மக்கள் ஆட்சி, அங்க பொதுவாக நம்முடைய யாரு ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் அல்லது போலீஸ், RCMP பொதுவாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யற மாதிரி தான் செய்கின்றார்கள். அதை நாம மறுக்க முடியாது. சில நேரங்கள்ல அவர்களும் பிழைய செய்தால் அது நியூஸ் பேப்பர்ல வருது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப கேள்வி நம்முடைய நாடுகளில, அதாவது குறிப்பாக இந்தியாவில, இங்க எல்லாம் லஞ்சம் தான். நீங்க லஞ்சம் கொடுத்து எதையும் வாங்கிடலாம். இவர்களுக்கெல்லாம் நாம கீழ்ப்படிய வேணுமா? பெரிய கேள்வி. என்ன இது? நீங்க தொடர்ந்து வாசிங்கள். 5, 6, 7. ஆகையால் நீங்கள் கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல,
மனச்சாட்சி மீத்தவும் கீழ்ப்படிய வேண்டும். இங்கதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்தனா, நம்முடைய மனசாட்சியின்படி நாம் செய்ய வேண்டும். நாம் ஏன் பொய் சொல்லக்கூடாது என்றால், ஆண்டவர் சொல்றாரு நீ பொய் சொல்லக்கூடாது. அவன் பார்க்கிறானோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இதைத்தான் நான் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்றது. இப்ப நீங்க நடந்து போகின்றீர்கள், ஒரு உதாரணம், அங்க காசு கீழே விழுந்துருச்சு, பாக்குறீங்க. ஒரு யாரது ஒரு நாஸ்திகன் தான் நினைக்கின்றேன். அவன் ஃபிஜி ஐலண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது வாலெட் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு. அதுல $1100 இல்லாம $1100, அதாவது $1100 அதுல வச்சிருந்தா காணாம போச்சு. அது பெரிய பணம் தான். அப்போ யாரோ அதை கண்டுபிடிச்சு அந்த ஆளுக்கு கொடுத்தான். இந்த ஆள் ரொம்ப அசந்து போயிட்டாரு. இது எப்படி இந்த ஏழையான ஆட்கள் இத தன்னுடைய வாலெட்டை திருப்பி கொண்டு கொடுக்கறானேன்னு. அப்போ அவன் பேசும்போது அவர் சொன்னார், நாங்க கிறிஸ்டியன்னு, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, இன்னொருடைய பணத்தை நாங்க திருடக்கூடாது, அதனால இது உன்னுடைய பணம், இது உங்களிடத்துல நான் கொடுக்கிறேன். அத அந்த மனுஷன் கேட்டு, நான் எவ்வளவோ மக்களுக்கு சொல்றேன் தெய்வம் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. இவங்க ஒரு சாதாரண மக்கள், படிப்பு இல்லாதவங்க, ஏதோ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால அவர் எங்கேயோ சொன்னாருன்னு நீங்க திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு உத்தமமாக கொடுத்தாருங்கிறத அவர் அதை யோசிச்சு கடைசியில கிறிஸ்டியனா மாறி இருக்காரு. ஆமென். இது மனசாட்சியின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பிரதர் வின்சென்ட் என்ன பாக்குறாருன்னு சொல்லிட்டு நானு இது பண்ணக்கூடாது. என்னுடைய மனசாட்சியின்படி, அதே மாதிரி நம்ம மனசாட்சியின்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பிறகு வாசியுங்கள் 6ஆம் வசனம். 6வது வசனம். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டி இருக்கிறதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டி இருக்கிறதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியது இருக்கிறதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி எனில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, சகல களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு இந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் மன்னிக்கணும், நீ அன்பு கூறுகிறது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. பாருங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா, போன வாரங்கள்ல 10 கட்டளைகளை அழித்து விட்டார், நம்ம அதெல்லாம் ஒண்ணும். இங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க அன்பு கூறினால் இதெல்லாம் ஒரே இதுல நிறைவேற்றுவீங்க, வேற்றுவீர்கள். என்ன இத ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குது. அடுத்தது நான் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க வருவேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும்
பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. நான் இதுக்கு அதிகமா விளக்கம் கொடுக்கவில்லை, ஏனென்றால் விளக்கம் தேவை, ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய ஒரே ஜெபம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் ஐயா, ஆமென், இந்த வசனங்களின்படி கை கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். சரி, இனி ஒரு 2 நிமிஷத்துல 14ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகின்றேன். 14ஆம் அதிகாரத்துல இருந்துன்னா அந்த காலத்துல பெரிய சண்டை வந்தது. யாருக்கு? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். இந்த யூதர்கள பக்திவான்களா இருந்தால் அவங்க 2 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? உபவாசம் இருப்பாங்க. ஆமா, அதாவது திங்களும் செவ்வாயும் வியாழனும். கிறிஸ்தவர்களா மாறணும் அவங்க 2 நாள் செய்வாங்க, ஆனா அவங்க அதே நாள்ல செய்ய மாட்டாங்க. இந்த நாட்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இதைத்தான் பவுல் சொல்றாரு, ஒருவன் ஒரு நாளை விசேஷமாக்குறான், இன்னொருவன் இன்னொரு நாளை விசேஷமாக்குறான். அவர் சொல்றாரு, நீ எந்த நாளையும் நீ விசேஷமாக்கிக்கொள், அது ஓம்பாடு, அதுவும் போய் நீங்க சண்டை போடாதீங்க. இப்போ நான் இருக்கேன், நான் சாதாரணமா நான் சனிக்கிழமை நான் உபவாசிக்கிறது கிடையாது. உபவாசம் செய்தால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை. இப்ப நீங்க உபவாசிக்கிறதா இருந்தா வியாழக்கிழமை, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏதோ எதை நீங்க ஆண்டவருக்கு என்று உபவாசிக்கின்றோ அது சரி. அதே மாதிரி சாப்பாடையும் குறிக்கும் அவர் சொன்னார். அந்த காலத்துல சாப்பாடு, இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க கத்தோலிக்க பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால வெள்ளிக்கிழமை தோறும் மீன் தான் சாப்பிடுவாங்க, வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காலத்துல இருந்து அதை எடுத்துட்டாங்க. அத ஒரு பெரிய இது ஆக்கிட்டாங்க. பவுல் அதைத்தான் சொல்றாரு, நீ எதை வேணா சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிட வேணாங்கன்னா பரவாயில்ல. என்ன அது என்ன இத குறித்து நீங்க சண்டை போட்டு இருக்காதீங்க அப்படின்னு. இது என்ன, இதுல ஒரே ஒரு பிரின்சிபல் அவர் கொடுத்தாரு, ரொம்ப சிம்பிள் பிரின்சிபல். உன் சகோதரன் இடரல் அடைந்தால் நீ செய்யாது. அதாவது இப்ப நான் செய்யறது உங்களுக்கு இடையூறலாக இருந்தால் அதை நான் தவிர்க்கலாம். ஏன்னா நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ஏன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் மாംസം சாப்பிட மாட்டேன். ஏன்னா இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம். இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இறைச்சி தர மாட்டேன். ஆனா உங்களுக்கு நீங்க வெளியில கொண்டு போய் மெக்டானல்டு போனா நீங்க பிக் மேக்க சாப்பிட்டாலும் எனக்கு பற்றி கவலை கிடையாது. அது உங்களுடைய சுதந்திரம். ஏன்னா இது குறித்து நீங்க இது பண்ணக்கூடாது. இதைத்தான் கடைசியில 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் சொல்றார். அதுல அவர் என்ன சொல்றாரு என்றார், அது கடைசியில் அவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல், அதாவது எதுக்கு விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அதாவது கன்விக்ஷன் இருக்கணும். இப்ப நீங்க தசம்பாகம் பணம் கொடுக்குறீங்க சேர்ச்சுக்கு, ஐயா இந்த பணம் நான் கொடுக்கறது இந்த சேர்ச்சுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு எண்ணி கொடுத்தீங்கன்னா அதுல விசுவாசத்தோட நீங்க செய்யறீங்க. என்னையா இந்த போதகர் எப்ப பார்த்தாலும் என்ன அழுதுட்டு இருக்காரு, பணம் போதல, பணம் சரி கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்து, அந்த நோக்கத்தில் நீங்க கொடுத்தீர்கள் என்றால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
விசுவாசம் இல்லாமல் எதை செய்கின்றீர்களோ அது பாவம். அது சரியான மொழிபெயர்ப்பு இங்க தமிழ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல வந்துன்னா எனிதிங் வித்தவுட் அ கன்விக்ஷன். உங்களுடைய இருதயத்திலேயே உண்மையான ஒரு கன்விக்ஷன் இருக்க வேணும், இது சரி என்று. அப்படி நீங்க எண்ணாமல் எதை செய்தாலும் அது பாவம் தான். அத இன்னொரு வகையில நான் சுருக்கமா சொல்ல போனால், இது வந்து எப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு போகும்போது சரி அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க போன, நான் ஆமா என் மகளுடைய கல்யாணத்துக்கு $120 கொடுத்தாங்க. சரி இந்த தடவை $120 கொடுத்துடுவோம், பதிலுக்கு பதில் செய்துடுவோம். அதுல ஒரு இது கிடையாது, கன்விக்ஷன் கிடையாது. அப்படிப்பட்டவைகள ஒரு புண்ணியமும் கிடையாது. அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். அதே மாதிரி இப்ப நான் வந்து உங்களை ஒரு வலியுறுத்தி ஏதாவது செய்ய சொன்னா உங்க மனது அதுல இல்லாவிட்டால் அதுல உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதைத்தான் அவர் கடைசியில சொல்றாரு. அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர் யாராவது நீங்களும் இடையூறுலா இருந்தா அதை செய்யாதீங்க. இன்னொரு குறிப்பு, இப்ப பாருங்க, இந்த டை போடும்போது இந்த டைப் பின்னு, ஏன்னா எனக்கு டைப் பின்னு போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அதை பற்றி கவலை கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னையா நீங்க இந்த டைப் பின்ன போட்டிருக்கீங்க, அது ஆபரணமா இருக்கு நகையா இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நான் டைப் பின்ன எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவேன். இல்ல நீங்க என்ன பார்த்துட்டு ஏயா நீங்க டைப் பண்ண போடுறீங்க அதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா சரி, அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தனா நான் என் டையே தூக்கி எறிஞ்சிடுறேன். நான் டை போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா உங்களுடைய மனம் புண்படக்கூடாது, கூடுமான வரைக்கும் அப்படிதான் நாம வாழ வேண்டும். இதைத்தான் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இத ஜனங்கள் புரிந்து கொள்ளாதபடி கண்டதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி அதை தாறுமாறாக்குகின்றார்கள். நான் அதோட நிறுத்தி கொள்கின்றேன் ஐயா, டைம் ஆயிற்று. 14ஆம் அதிகாரம் அடுத்த வாரத்துல 15, 16 ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து அதை முடிச்சிருவோம். ஏன்னா 15, 16 அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அவரு கடைசியில ஃபேர்வெல் கொடுக்கிறாரு, அதாவது கடைசியில ஒவ்வொருவரையும் வாழ்த்து சொல்றாரு. அதனால 15, 16 நாம் அடுத்த வாரம் படிப்போம். ஐயா, யாருக்காவது இதுல நிறைய கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகள் வந்தால் அதுக்கு நான் பதில் கொடுக்கின்றேன். அந்த ஆகினால அப்போ ஒரு ஜெபத்தோட முடித்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் யாருக்காவது இதுல பர்டிகுலரா கேள்வியில் இருந்தா நாம ஆன்சர் பண்ணுவோம். ஜெபியுங்கள். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் எந்த விதமா கடினமானது ஒன்றும் கிடையாது. எங்களை நேசிக்கின்றது போல மற்றவர்களையும் நேசிங்கள் என்று நீ சொன்னீர். அதுல உம்முடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணம் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லித்தாரோம். இதை எங்களுடைய சபையில எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்கின்றார்கள். நாங்க வேலை செய்யற இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்டவரே, அவர்கள் செய்த அநியாயத்தை பார்த்து எங்களுக்கு சகிக்க முடியல. ஆனா அவர்களையும் நேசிக்கும்படி எங்களுடைய உள்ளத்தை நீர் பண்பாக்கணும். ஆண்டவரே, இதோ எங்களுடைய கஷ்டம் தெரியாத காரியம் அல்ல, தெரிந்த காரியங்கள் தான் கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பரிபூரணமாக வாழும்படி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தாறுமாறானவைகளை எடுத்து, ஆண்டவரே, இதோ நேசிப்பதற்கு அல்லது அன்பு கூறுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணினவர்களை அன்பு கூறும்படி உள்ளத்தை நீர்
மறுரூபமாக்கிவிடும். ஆமென். மறுரூபமா ஆண்டவரே, இப்போதும் கூட இந்த ஒளிபரப்பிலே ஈடுபட்டு ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். ஆமென். இவர்கள் செய்கின்ற ஜீவ பலியை நீர் ஏற்றுக்கொள்ளலாம். ஆமையா. இது எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 நாங்கள் ஒரு இசையோடு இணைந்து கொள்வோம். கேள்விக்காக யாரும் கேள்வியில் வந்தால் நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஐயா. அப்படியே இணைந்துருங்கள். ஐயா கேள்வி ஒன்றும் வராதபடினால நாங்கள் இத்துடன் இந்த பாடத்தை, இந்த கல்லூரியின் பாடத்தை நிறைவே கொண்டு வருவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த 12வது பாடத்தை நாங்கள் எதிர்வரும் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமாக இருந்தால் எடுத்து வரலாம். 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அது ரொம்ப சுலபமான அதிகாரங்கள் தான். அதுல நாம் அதை வாசிக்கும் பொழுது அதுல அவர் எப்படி 1ஆம் அதிகாரத்துல அவர் ஆரம்பித்தாரோ அந்த இதிலேயே அவர் முடிவுக்கு கொண்டு வருகின்றார்.
அந்த முடிவு கொண்டு வரும்போது அந்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆமா. அதை எப்படி துவங்கினார், எப்படி முடிக்கிறார், அவர் எப்படி மற்ற ஊழியர்களை அவர் பாராட்டுகின்றார்ங்கிறதையும் பார்ப்போம். அது சரியா? நான் மீண்டும் சந்திக்கிறோம். அடுத்த வாரம் உங்களோட சந்தித்து பேசி நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. சமாதானம் உங்களோட பொழுதுமே கூட இருக்கட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் பை.